கிங்ஸ் அணியின் கேப்டனாக நீடிக்கிறார் ருதுராஜ். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, 2026ஆம் ஆண்டிற்கான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ரித்துராஜ் கெய்க்வாட் தொடர்ந்து கேப்டனாக செயல்படுவார் என அதிகாரப்பூர்வமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வந்திருப்பதன் காரணமாக அவர் கேப்டனாக செயல்படுவாரா என்ற ஒரு கேள்வி இருந்தது. அதற்கு விடை கொடுக்கும் விதமாகத்தான் ரித்துராஜ் கெய்க்வாடே அடுத்த சீசனிலும் கேப்டனாக தொடருவார் என அதிகாரப்பூர்வமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அறிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 12 வீரர்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விடுவித்திருக்கிறது. 43 கோடி ரூபாய்க்கு மேல் தன்னுடைய கையிருப்பில் வைத்திருக்கிறது. டிசம்பரில் நடைபெறக்கூடிய மினி ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதிகப்படியான வீரர்களை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல் நடப்பு IPL அணியிலிருந்து நிறைய வீரர்கள் நிறைய அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிலிருந்து ஆண்ட்ரூ ரசல் விடுவிக்கப்பட்டது ஒரு பெரிய பார்க்கப்படுகிறது. அதே போல ஸ்ரேயஸ் ஐயர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து முகமது ஷமி லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணிக்கு சென்றிருக்கிறார். ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு சென்றிருக்கிறார் என பல்வேறு விதமான ட்விஸ்டுகள் இருந்திருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து பதினனா விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கான்வே, ரச்சின் ரவீந்திரா போன்ற முக்கியமான வீரர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல குயின் டி காக் வெங்கடேஷ் ஐயர் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு வீரர்கள் பல்வேறு அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு சென்றது ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த 2-3 நாட்களாக ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு செல்வார் என ஏற்கனவே சொல்லப்பட்டு இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சற்று சுணக்கம் காண்பித்து வந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது நாம் பார்ப்பது ரித்துராஜ் கெய்க்வாட் அடுத்த சீசனிலும் கேப்டனாக செயல்படுவார். சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பராக செயல்பட போகிறாரா அல்லது மகேந்திர சிங் தோனியே செயல்பட போகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி.